தேவனுக்குள் அன்பானவர்களே, மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக இந்த ஒரு துளி மெசேஜில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். வேதத்திலே இருந்து நான் ஒரு வார்த்தையை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 145 19வது வசனத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். அங்கே பார்க்கிறோம், அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். அவருக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளின்படி செய்து அவருக்கு சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும்போது அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். இன்றைக்கும் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவரை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய தேவையில்லை. நீங்கள் அவர் பக்கமாய் உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உம்முடைய பிள்ளையாக நான் இன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது அவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறாராம். அவர் உங்களை ரட்சிக்கிறாராம். நீங்கள் பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தேவையில்லை. அவர் உங்களை விடுவிப்பார். அவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம்தான் அங்கே உங்களை விடுவிக்கும். மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம் அங்கே கண்ணியை வரவழைக்கும். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர் யாவருக்கும் அவர் பலனளிக்கிறவர் என்றும் நீங்கள் அறிந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அங்கே விடுவிக்கிறவராயிருக்கின்றார். அங்கே பார்க்கின்றோம், 1 பேதுரு 3:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதா. யார் அந்த நீதிமான்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது அவர் எல்லாவற்றுக்கும் அங்கே செவி கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய காரியம்தான். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலே உங்களுடைய இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் ஒரு நாளும் இவரை குறித்து அறியாமல் இருந்தால், இவர் யார் என்று நீங்கள் தெரியாமல் இருந்தால், வேதத்தை எடுத்து வாசித்து இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பக்கமாய் உங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க என்ன காரியத்தை குறித்து இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். எத்தனையோ தேவர்களை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு இருக்கலாம். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே ஒரு தேவன் தான், அவர் தான் எங்களுடைய தேவன். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இந்த பூமிக்கு வந்து தேவகுமாரனாய் இருந்தும் அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து திரும்பவுமாய் அவர் உயிர்த்தெழுந்து மறுபடியுமாய் எங்களை கூட்டிக் கொண்டு வரப்போகின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனைத்தான் இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றோம். அவரை நோக்கி உங்களுடைய இருதயத்தை திருப்பி, அப்பா பிதாவே என்னை நீங்கள் ரட்சியுங்க, என்னுடைய இந்த வேண்டுதலுக்கு நீங்க விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் கொடுங்க என்று இன்றைக்கு நீங்கள் கூப்பிட போகிறீர்கள். நிச்சயமாய் தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு என்பது மிகவும் பெரிய ஒரு பொக்கிஷமாய் அங்கே இருக்கின்றது. அது இலவசம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது இலவசமாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு மிகவும் கடனாளிகளாய் இருக்கின்றோம். தேவன் ஒரு மனுஷனை ரட்சிக்க வேண்டுமானால் அவருடைய கிருபையும் தயவும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு இலவசமாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வது என்பது அவர் எங்கள் மேலே நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவருடைய குமாரர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும். அப்பொழுது நாங்கள் நீதிமான்களாக ஆகுவோம். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய செவிகள் அங்கே திறந்திருக்கின்றன. அவர் எங்கள் மேலே நோக்கமாயிருக்கிறார். அவருடைய காதுகள் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எப்பொழுதும் அங்கே திறந்திருக்கிறதா இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறதாம். யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு டேஞ்சரான சூழ்நிலை நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்களானால், இந்த ஆபத்திலே இருந்து நான் எப்படி தப்ப முடியும், இதில இருந்து என்ன யார் விடுதலையாக்க கூடும் என்று நீங்கள் இன்றைக்கு காத்திருக்கலாம். அது என்ன காரியமாகவும் இருக்கலாம். பிரியமானவர்களே, இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் தேவனுடைய ராஜ்யத்துக்களே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களையும் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்களும் மாறிவிடுங்கள். அதற்கு நீங்கள் உங்களுடைய பெயரை மாற்ற தேவையில்லை. உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஒன்றை கூட நீங்கள் மாற தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் உம்மிடத்திலே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் மிகுதியான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார்.
என்னோடு சேர்ந்து நீங்கள் இன்றைக்கு செபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த வேளையிலே நான் உங்களுக்காக செபிக்க போகின்றேன். முதல் முறையாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சகோதரன் சகோதரியா இருப்பீர்களானால் தயவு செய்து நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து செபியுங்கள். ஏற்கனவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒருவராக இருந்தாலும் உங்களை மறுபடியும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், நீதிமானாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடைய செவிகள் அங்கே கவனமாய் திறந்திருக்கிறதாம். ஒரு விசை என்னோடு கண்ணை மூடி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட அப்பா என்னோடு கூட கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீதிமான்கள் மேல் நீர் கவனமாய் இருந்து அவருடைய வேண்டுதல்களுக்கு உம்முடைய செவிகள் கவனமாய் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேனே அப்பா. நீர் அந்த வார்த்தையை இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறீங்களே, அதன்படி அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவிகளை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் முதலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் விசேஷித்த விதமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களும் உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கப்படும்படியாய் நீர் ஒரு விசை அந்த பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, அவர்கள் உண்மை அறியாது இருந்தால் மேலும் நீர் அவர்களுக்கு வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாள் கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் அப்பா, இந்த வீடு தேடி இந்த இடம் தேடி உம்முடைய ராஜ்யமான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சுவிசேஷத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் உம்முடைய சமூகத்திலே என்ன விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வர முடியாமல் இருக்கிற விண்ணப்பத்துக்காய் உம்முடைய செவிகள் கவனமாய் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒரு விசை இந்த பிள்ளைகள் மேலே மனம் இறங்குங்கப்பா. அதே போல ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை ஏற்றுக்கொண்டும் நீதிமானாக்கப்பட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்திலே அவர்கள் என்ன விண்ணப்பத்தை எழுதி வைத்திருக்கிறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்களே முற்று முழுதுமாய் இந்த பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இருதயத்தை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு தேவனுடைய செவிகள் அங்கே திறந்திருக்கிறது. அது கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் எந்த ஒரு ஆலயத்துக்கும் போகாமல் இருப்பீர்களானால் கீழ்காணும் முகவரியில் இந்த மை ஜீசஸ் பிரேயர் ஹவுஸ்லே நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். காலையிலே 10 மணிக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடைபெறுகின்ற ஆராதனையிலே நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாய் நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.